ஏகலைவன் இந்த கட்சிக்கு கண்டிப்பாக உழைத்திருக்கிறார். அது அவருக்கு தேவை. அதே மாதிரி இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா அண்ணன் முத்துப்பாண்டியனும் அண்ணன் கலைஞரனும் இவங்களும் நாம் தமிழர் கட்சியை உழைச்சிருக்காங்க. நிறைய தமிழ்நாடு முழுக்க போய் சுற்றுப்பணம் போய் யூடியூப்ல எல்லாம் போய் காணொலியில் பதிவு செஞ்சாருலாம் பண்ணாரு. காணொலிகள் போய் எடுப்பதால் யூடியூபின் மூலமாக அவருக்கு ஒரு வருமானம் வரும். நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நானும் நாட்டாமையின் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் வருமானம் வரும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அவர்கள் உழைப்பிற்கு பதிலாக திமுக உழைத்தால் யூடியூப் மூலமாக ஒரு வருமானம் வரும். திமுக காரணம் ஒரு ஃபண்ட் கொடுப்பாங்க. உண்மைதானே? ஃபண்ட் கொடுப்பாங்க. அதே பேசக்கூடாது, ஃபண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதிமுக பேசுறாலும் அவங்களும் ஒரு ஃபண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு யூடியூபர், நீங்க ஒரு பத்திரிகையாளர் இருக்கீங்க, உங்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த தேர்தல் காலகட்டத்துல என்னகிட்டே அணுகுனாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட கண்டிப்பா அணுகிருப்பாங்க. திமுக ஆதரவா பேசுங்க, அதுக்கு இவ்வளவு பணம் வாங்கிக்கங்க, அதிமுக எதிர்த்து பேசுங்க, அதுக்கு இவ்வளவு பணம் வாங்கிக்கங்க. திமுக அவர்கள் சார்ந்த நிறுவனங்கள். அதே மாதிரி அதிமுக இருக்கவங்களும் அதிமுக சார்ந்த நிறுவனங்களும் வந்து அதிமுக வேலை செய்த நிறுவனங்கள் எதுக்கு அதிமுக சம்பந்தம் இருக்கா நேரடியா மறைமுகமா எனக்கு தெரியாது. ஆனால் என்னிடமே பேசினார்கள், இருதரப்பும் பேசினார்கள். விஜய் மட்டும் அடிக்கணும், இவ்வளவு ரூபா வாங்கிக்கங்க, இத்தனை காணொலிக்கு இவ்வளவு ரூபா வாங்கிக்க பேசினவங்களா இருக்காங்க. என்னகிட்ட பேசினாங்கன்னா உங்கள்ட்ட பேசிக்க மாட்டாங்களா? உங்கள்ட்ட என்னகிட்ட பேசியிருக்காங்கன்னா பிரபலமானவங்கள்ட்ட பேசியிருக்க மாட்டாங்களா? அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க ஆதரவா போய் பேசியிருந்தாலும் அது சம்பந்தமா காணொலிகள் பதிவு செஞ்சிருந்தாலும் இன்னும் பெரிய தொகைகள் கிடைச்சிருக்கு தானே. அப்ப யூடியூப் வருமானத்துக்காக அவர்கள் தமிழ் தேசியம் பேசவில்லை, மாறாக அவர்கள் தமிழ் தேசியவாதிகள். ஆகவே தமிழ் தேசியம் பேசியிருக்கிறார்கள். தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக எடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி மட்டுமே தமிழ் தேசிய கட்சிகளில் வாக்கு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆகவே நம்மளுக்கு முழு நேரமா அவங்க ஆதரவா இருந்திருக்காங்க. தனிப்பட்ட சிவசங்கரனுக்கு ஆதரவா எதிர்ப்போம். இப்ப முத்துப்பாண்டியனே தமிழ்நாடு முழுக்க போனாரு, அம்பாசமுத்திரத்துக்கு வரல, என்னை எந்த இடத்துல நேர்காணல் எடுக்கலாம், அதுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? எனக்கும் அவருக்கும் இருக்கான உறவு முறை என்பது வேறு. அதுல எங்களுக்கு நட்பு இருக்கலாம், பகை இருக்கலாம், நட்பு முரட்டுக்கலாம், பகை முரட்டுக்கலாம். இதை தாண்டி அவர் இந்த கட்சிக்கு என்ன செய்தார், அவ்வளவுதான். நம்ம பொது புத்தியில தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு அவர் உழைச்சிருக்காரு. அவர் நாம் தமிழர் கட்சிக்கு தேவை. அவரை விடக்கூடாது. இந்த மாற்று இயக்கத்துக்கு மாற்று கட்சிக்கு போகல, அல்ல அவருடைய பழைய இயக்கத்தையும் அவர் எடுத்து வேலை செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் ஒரு பிரீத்திங் பீரியட் எடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்துல மீண்டும் அவரை சரி செய்யணும். அவருக்கு ஏற்பட்ட இடர்பாடு என்ன, அவர் என்ன நினைச்சாரு, அவரால் என்ன இடையூறா இருக்கு, கட்சி பணி செய்வதற்கு கட்சிக்குள் அவருக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்கு, அதை சரி செய்ய முடியுமா முடியாதா, அதை சரி செய்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசினா இதை பூராமே சரியாயிருக்கும். இதை யாரு பேசுறாங்களோ அவர்கள் இந்த கட்சிக்கு நலன் பயப்பார்கள்.